அதிகாலை தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் அந்தோணி. இதே கோயிலில் உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும். சூரியன் மறைகிறதுக்குள்ள வந்துடும், சரியா? உங்கள்கிட்ட சொல்லாட்டியும் போய் உங்களோட அம்மாட்ட சொல்லுங்கப்பா. வைரமுத்து வந்து குமுதம் இதழில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இலங்கையில் போர் சூழல் முடிந்து போருக்கு பிறகு வைரமுத்து இலங்கைக்கு ஒரு விசிட் போயிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரோ, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான படைப்பான ஒரு படைப்பை எழுத நினைக்கிறேன், அது வந்து இலங்கை சம்மந்தப்பட்டது எழுதணும்னு ரொம்ப ஆசை, அது என்னுடைய கடமை எது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் அந்த படைப்பு வரலை, மேபி வரலாம். அப்போ அந்த பேட்டியில் வந்து போருக்கு பிறகு இலங்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அங்கே உள்ள மக்களுடைய வாழ்க்கை சூழல் உளவியல் எல்லாமே எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத எழுதிட்டே வரும்போது ஒரு இடத்துல சொல்கிறாரு, என் நெஞ்சை பிடித்து கொண்டு சொல்கிறேன், அங்கு கொத்து கொத்தாக பாலியல் தொழில் நடக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த போருக்கு பின்னாடியான விஷயத்தை வந்து நிறைய பேர் பதிவு பண்ணலை. அதை பதிவு பண்ணுறதுமா சோபா சக்தி சில நாவல்கள் வந்து நிறைய நாவல்கள் அதை பற்றி எழுதியிருக்காரு. இன்னும் சிலர்லாம் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு திரைப்படமாக அந்த அந்தோணி படத்தை வந்து 2 இயக்குநர்கள் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. படத்துடைய கதை வந்து என்னென்னா, சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் உண்டுல, சாகிற நாளை தெரிஞ்சுக்கிட்டா வாழ்கிற நாள் நரகமாயிரும் அப்படின்ட்டு. படத்துடைய கதாநாயகனுக்கு கிட்டத்தட்ட அப்படி தான், தன் மகளுக்கும் ஒரு மரணம் சம்பவிக்க இருக்கிறது, தனக்கும் ஒரு மரணம் சம்பவிக்க இருக்கிறது. அதாவது மரணத்துக்கான நோய் நம்மகிட்ட இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியும் போது ஒவ்வொரு நாளையும் அவர் வந்து பயங்கர கஷ்டத்தோடு கிடக்கிறார். அந்த சூழல், அந்த போருக்கு பின்னான சூழலில், அந்த குடும்ப சூழலில் எப்படி அதை அவர் கடந்து போகிறாரு, அவருடைய குடும்ப வாழ்க்கையில் இது என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்துது, அவருடைய தொழிலில் இது என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்துதுன்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த படத்தில் வந்து கதையாக சொல்லியிருக்காங்க. இதான் அந்த படத்துடைய கதை. கையல் வின்சென்ட் தான் ஹீரோ. கூடுமான வரைக்கும் என்னென்ன தேவையோ அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஒரு சில இடத்துல ஸ்கோரிங் லெவலில் நல்லா பண்ணுறாரு. டிஜே பானு அவங்களுடைய நடிப்பு மட்டும் தனித்துவமாக தருது. அவங்க வந்து ஒரு கேரக்டராகவே அந்த படத்துக்குள்ளே வாழ்கிறாங்க. அந்த கேரக்டருக்கு உயிரோட்டம் கொடுத்து அற்புதமான நடிப்பு கொடுத்துருக்காங்க. நிகழ்கள் ரவி, அருள்தாஸ் போன்ற இன்னும் சில நடிகர்களெல்லாம் அவங்களுக்கான வேலைகளை ரொம்ப செம்மையாக அருமையாக செஞ்சுட்டு போயிருக்காங்க. அப்புறம் நம்ம இளையராஜாவோட இசை, ரத்னகுமார் இயக்குனர் ஒரு டைலாக் எழுதியிருப்பார், இளையராஜா என்றைக்கும் பழையராஜா ஆகவே மாட்டார் அப்படின்ட்டு. அதனால் எப்போனாலும் இந்த இசை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்தில் மட்டும் அது கொஞ்சம் நமக்கு மிஸ் ஆன மாதிரி சின்னதாக ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் கூட ஏதோ ஃப்ரெஷ்னஸ் அதில் தேவைப்பட்ட மாதிரியான ஒரு சூழலில் வந்து அவருடைய இசை வந்து கொடுத்துருந்துச்சு. அது என்ன காரணம்னு தெரியல. சினிமாட்டோகிராஃபி ரிஷி செல்வம் அவருடைய சினிமாட்டோகிராஃபியில் அல்டிமேட்டான ஃப்ரேம்ஸ்லாம் நம்ம ரசிக்க முடிஞ்சுது. அழகாக எடுத்திருந்தார். சின்ன சின்ன ஷார்ட்ஸ் கம்போஸில் கூட அவ்வளோ ஒரு நேர்த்தி இருந்தது. திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் 2 இயக்குநர்களும் இன்னும் ஒரு அசுர பாய்ச்சலை பாய்ஞ்சிருக்கலாம். இந்த படத்தில் மெயிலில் நான் சொன்ன கதை இல்லாமல் இன்னொரு கிளை காதல் கதை இருக்குது. ஆனால் அதை கரெக்டாக கோர்வையாக கொண்டு வந்திருக்க முடியும். இன்னும் கொஞ்சம் வேகமாக கதையை நகர்த்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சுது. ஒரு டைலாக் அங்கங்கே குறிப்பிடுற மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு வசனம் சொல்லலாம். கணவன்கிட்ட வந்து மனைவிட்ட வந்து கணவன் கேட்பார், தனியாக போகிறேன்னு பயப்படுறியா அப்படின்ட்டு. அதுக்கு மனைவி சொல்லுவாங்க, தனியாகவே இருந்துருவணும்னு பயமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கடலுக்கு போகிற ஒவ்வொருத்தங்களும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து இதாகவே இருக்கும். நேற்று தான் ஒரு நாவல் ஒன்று படித்தேன், ஆலிசூல் உலகு அப்படின்ட்டு, ஜோடி குரூஸ் எழுதுனது. அதுலேயும் இந்த கடலுக்குள்ளே போகிறவங்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும், வாழ்வாசாவாங்க ஒரு வாழ்வு தானே, அதை எல்லாத்தையும் கரெக்டாக கன்வே பண்ணி கொண்டு வந்த விதம் வந்து ரொம்ப டைலாக் ரீதியாக ரொம்ப சரியாக இருந்துச்சு. இன்னும் ரொம்ப நேர்த்தியான ஒரு படமாக இருந்திருந்தா எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். பார்த்தவங்களுக்கு, எடுத்தவங்களுக்கு, நடித்தவங்களுக்கு, விமர்சனம் பேசுகிறவங்களுக்கு, இதை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும். இருந்தாலும் ஓரளவு பரவாயில்ல. நன்றி, வணக்கம்.